என்னாச்சு உடம்புக்கு? ஏன் இப்படி இரும்புற? நல்ல டாக்டரா பார்க்க வேண்டியது தானே? அட போங்கப்பா, மண்ணு போனா எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, அந்த டெஸ்ட் நம்ம சொத்தை எல்லாம் பிடிக்கிடுவாங்க. ஆமா ஆமா, இந்த காலத்துல எங்க போய் மருத்துவம் பண்ணிக்கிறதுனே தெரியல. ராமகிருஷ்ணா மடத்துல ஏராளமான இலவச மருத்துவம் செய்யறாங்க. அட, இலவசமாவா? அப்போ மருத்துவம் எப்படி தரமானதா இருக்கும்? அட நீ ஒண்ணு, அங்க வரவங்க எல்லாமே தரமான டாக்டருங்க தான். மருத்துவ சேவையில கை தேர்ந்தவங்க. ஏழை எளிய மக்களுக்கு முதல் தர மருத்துவம் தான் தராங்க. அப்படியா? என்னப்பா இதுக்கே வாய பிளக்கிற? அவங்க கல்வி, ஆன்மீகம், இளைஞர் வழிகாட்டுதல், சமூக சேவை போன்ற பல சேவைகளை சிறப்பா செய்றாங்க. நம்ம மயிலாப்பூரில் மட்டும்தான் சேவை செய்கிறாங்களா? இல்லப்பா, உலக அளவுல எல்லா இடத்துலயும் செய்றாங்க. சரி சரி, நான் நாளைக்கே போறேன்ப்பா. ஆமா, ராமகிருஷ்ண மடம்னு சொல்றீங்களே, யாருப்பா அந்த ராமகிருஷ்ணர்? ஓ, அவரா? சொல்றேன். சொல்ல வந்தோம் சின்ன கதை, கொஞ்சம் நீயும் நின்று கேளு. ஆன்மீக புத்திரர் கண்ணா, அவர் உத்தமசீலர் கண்ணா. சொல்ல வந்தோம் சின்ன கதை, கொஞ்சம் நீயும் நின்று கேளு. ஆன்மீக புத்திரர் கண்ணா, அவர் உத்தமசீலர் கண்ணா. அவரு நம்ம விவேகானந்தரின் குரு. ஓ, விவேகானந்தரா? அவரை எனக்கு தெரியுமே. சிகாகோல சகோதரர்களேன்னு சொல்லி வெளிநாட்டவரையே வியக்க வச்சு விண்ணை பிளக்கிற கரகோஷத்தை வாங்கி இந்தியாவே உலக அரங்கில் கொண்டு சென்றாரே, அவர் தானே? ஆமா ஆமா, அவரே தான். எனக்கும் விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சொல்றீங்களாக்கா? கொஞ்சம் என்ன, நிறையவே சொல்றேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கலிபடைத்த மொழியினாய் வா வா வா, கருமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா 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 என்று நம்ம பாரதி பாடினாரே, அந்த அனைத்து வரிகளுக்கும் சொந்தக்காரர் தான் நம்ம நரன். அடே அப்பா, இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரா அவரு? சரி சரி, இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு? இந்த மயக்கிற மாலை நேரத்தில் மெரினா கடற்கரையில் கடலை விட அதிகமாக மக்கள் கூட்டம் இருக்கே, என்ன விசேஷம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ அதுவா, நான் சொன்னேன்ல சிகாகோவையே மயக்கின கதைய. அதன் தொடர்ச்சியா நம்ம விவேகானந்தர் சென்னையில 9 நாள் தங்கியிருந்து ஆன்மீக பணி செய்தாராம். அதை சிறப்பிக்க ராமகிருஷ்ணா மடம் 9 நாளையும் நவராத்திரி திருநாளா கொண்டாடுறாங்க. அப்படியா? 9 நாள் என்னெல்லாம் செய்றாங்க? ஆன்மீக சொற்பொழிவு, கலை நிகழ்ச்சி, புத்தக கண்காட்சி, இன்னும் பல. இந்த நாள்ல தான் நாம சர் சிவசுவாமி கலாலயா பள்ளியிலிருந்து வந்து விவேகானந்தரோட அருமை பெருமைகளை மேலும் எடுத்து சொல்ல வில்லேந்தி சொல்லெடுத்து கவி பாட வந்திருக்கோம். அக்கா, இன்னைக்கு நம்ம பாட்டு மட்டுமா பாட போறோம்? இல்ல, இயல், இசை, நாடகம்னு முத்தமிழ கலந்து முக்கணிச்சுவையோட எல்லாருக்கும் விருந்து படைக்க போறோம். அடடே, கேட்கும் போதே ஆசையா இருக்கே, மனது துள்ளி குதிக்குதே. ஆரம்பிப்போமா? முதல்ல ஒரு நிகழ்வோட ஆரம்பிப்போம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான விண்மீன் மின்னிக்கொண்டு இருந்துதான். அப்போ அங்க இருந்த சப்தரிஷி மண்டலத்துல. என்ன சப்தரிஷியா? அடே மண்டு, அது சத்தம் இல்லடா, சப்தம். சப்தம்னா 7ன்னு அர்த்தம். சரி சரி, மேலே சொல்லுங்க. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 முனிவர்களாம். 7 பேருமே தியான நிலையில தான் இருப்பாங்களாம்.
அப்போ என்னாச்சுக்கா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. அப்போ அங்க இருந்த முனிவர் ஒருவரோட கழுத்தை ஒரு குழந்தை தவழ்ந்து வந்து கட்டி பிடிச்சுதான். அவர் காதுல நான் போறேன் நீயும் வான்னு சொல்லியதான். அப்புறம் என்னாச்சுக்கா? முனிவர் கோவப்பட்டாரா? சொல்லுவேனா, இதோட மீதிய கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவேன். ஜய விவேகானந்த குரு உலக மொழி பெற அவதரித்தாய். ஜீவ சேவை வசவை என தர்மம் தழைக்க வழி சமைத்தார். ஜய விவேகானந்த குரு உலக மொழி பெற சரி சரி, இப்போ நாம நரேன் எனும் விவேகானந்தரோட பிறப்பை பற்றி பார்க்கலாமா? ஓஹோ, ஆஹா, ஓஹோ, சந்தோஷமா பார்க்கலாமே. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. மூர்த்த மகேஸ்வர மோஜ்வல பாஸ்கரம் ஏஷ்டமமரணர வந்தியம். மூர்த்த மகேஸ்வர மோஜ்வல பாஸ்கரம் ஏஷ்டமமரணர வந்தியம். வந்தே வேததனும் உச்சித கர்ஹித கஞ்சன காமினி வந்தம். வந்தே வேததனும் உச்சித கர்ஹித கஞ்சன காமினி வந்தம். மூர்த்த மகேஸ்வர மோஜ்வல பாஸ்கரம் ஏஷ்டமமரணர வந்தியம். அதாகப்பட்டது நம்ம நரேன்னு சொல்கிறோமே, அந்த நரேனோட அம்மா தான் புவனேஸ்வரி தேவி. அவங்களுக்கு ஏற்கனவே பெண் குழந்தைங்க இருந்தாலும் ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு ரொம்ப கவலை. நிறுத்துங்க, ஆண் வாரிசு இல்லைன்னு கவலையா? ஓ, சான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அதனாலயா? ஆமாம், அதே தான். அந்த புவனேஸ்வரி தேவி பயங்கரமான சிவபக்த. அதனால கோவில் போகும்போதெல்லாம் தனக்கு ஒரு ஆண்மகவு வேணும்னு பல காலமா வேண்டாங்க. தன்னை நம்பினவங்களை சிவன் கைவிடுவாரா? மாட்டாரு இல்லையா? அதனால அவர் அருளால அழகான அறிவான புள்ள ஒண்ணு வரமா வந்து பிறக்கிறான். அதுவும் எப்படி தெரியுமா? வானத்தில் ஒரு சூரியனா விண்மீன் கூட்டத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரமாய் வந்து பிறக்கிறான். ஓஹோ, நம்ம ஹீரோ பிறக்கும் போதே வர வாங்கிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லு. அது என்னமோ உண்மைதான். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்துல தான் பிறக்கிறாரு நம்ம விவேகானந்தர். அவரோட அப்பா அந்த ஊரிலேயே பெரிய வக்கீல். ஏங்கா அவரோட பேரே விவேகானந்தரா? இல்லடா தம்பி, காசி வீரேஸ்வர சிவனை வழிபட்டு பிறந்த குழந்தைன்றதுனால அவங்க அம்மா வச்ச பெயர் வீரேஸ்வரன். அவங்க உறவினர்கள் எல்லாம் அவர் ஆசையா நரேந்திரன் அப்படின்னு அழைச்சாங்க. ஆனா அந்த சின்ன பாலகனுக்கு இவ்வளோ பெரிய பேரான்னு யோசிச்சு செல்லமா பிளே நரேன் அப்படின்னு அழைச்சாங்க. நம்ம நரேன் எப்படிப்பட்ட குழந்தைக்கா? சமத்து பிள்ளையா இல்ல குறும்பு பையனா? சமத்தா அப்படின்னா என்னன்னு கூட நம்ம நரேனுக்கு தெரியாதே. அவ எப்படிப்பட்ட குழந்தைன்னு இதோ இந்த நாடகம் மூலமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நரேன், 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 எங்கு சென்றாயடா? உன்னொருவனை சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது. உன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளோரின் ஏச்சு பேச்சுக்கு ஆளாக உள்ளேன். இரு இரு, உன் கை கால்களை கட்டி போடுகிறேன். என்னடா செய்து வைத்திருக்கிறாய் வீட்டை? உனக்கு கோபம் வந்தால் கையில் கிடைப்பதையெல்லாம் போட்டு உடைப்பாயோ? இங்கே பார் நரேன், நீ உடனடியாக தூக்கி போட்டு களைத்த பொருட்களை எல்லாம் அழகாக அடுக்கி வை. இல்லையேன் என்னிடம் அடிதான் வாங்குவாய். நான் சொல்வது உன் காதுகளில் விழவில்லையா?
என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று இவனை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை. வாள் ஒன்றுதான் இல்லை. அப்பப்பப்பப்பா! ஐயோ அம்மா, நீங்கள் வேறு. சிவனிடம் சிவனின் அம்சமாகத்தான் பிள்ளையை கேட்டேன். ஆனால் அவரது பூதகணங்களில் எனக்கு குழந்தையாக அனுப்பிவிட்டார் போலும். ஐயோ கடவுளே! இதை கூறிய தாய் நரேனை பார்த்து சிரிக்கிறார். அதை பார்த்து நரேன் ஓடிச் சென்று தன் தாயை கட்டி அணைத்துக் கொள்கிறார். நரேன், இப்படி அடுத்தவர்களை தொல்லை செய்யும் செயல்கள் நீ செய்தால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாவாய். அவர் கோபப்பட்டால் அவரது கைலாயத்திற்குள் உன்னை விடமாட்டார். புரிகிறதா? அடடே அக்கா, பொறுமையின் சிகரமாக இருந்த நம் விவேகானந்தர் இவ்வளவு பெரிய குறும்புக்காரரா? பாவம் அவரது அம்மா நிலைமை. நம் மாய கண்ணனின் குறும்புகளுக்கு சற்றும் சலித்தவரில்லை போல நம் கலியுக கண்ணன் விவேகானந்தர் எப்படிதான் சமாளித்தாரோ நம் யசோதை. இல்லை இல்லை, புவனேஸ்வரி அம்மா. அவர் எப்போதெல்லாம் பயங்கர குறும்பு செய்கிறாரோ அப்போல்லாம் அவங்க அம்மா அவரை பிடிச்சி உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணிய சிவசிவான்னு சொல்லி அவர் தலையில ஊத்துவாங்களாம். நம் நரேனும் கொஞ்ச நேரம் பெட்டி பாம்பாய் அடங்கி இருப்பாராம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாளைக்கு 200 குடம் தண்ணி ஊத்துவாங்களா அவங்க அம்மா? நம்ம நரேன் எவ்வளவுக்கு எவ்வளவு குறும்பு பையனோ அவ்வளவு சமத்து புள்ள. அந்த சின்ன வயசுலேயே அன்பு, கருணை, இரக்கம், கூர்நோக்கு பார்வை, எளிமை, ஞானம்னு இப்படி பல நல்ல குணங்களோடு திகழ்ந்தவர் தான் நம்ம நரேன். என்னக்கா சொல்றீங்க? இவ்வளவுக்கும் சொந்தக்காரனாவா இருந்தாரு? நான்லாம் அந்த வயசுல கடைக்கு போனா மீதி சில்லறை கூட வாங்க மறந்து போய் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட கொட்டு தான் வாங்குவேன். அவரோட அந்த குணங்களை பாட்டா பாடுறதை விட கதையாய் பார்ப்போமா? நரேன் வீட்டில் இருக்கும்போது அவரை தேடி இல்லாதப்பட்ட ஏழைகள், சன்னியாசிகள்னு யாராவது வந்தா தன் கையில் இருக்கிற பொருள் எதுவானாலும் யோசிக்காம கொடுத்துருவாரு. பிள்ளை, என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் பெட்டியிலே? பிள்ளை, நீ செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி கொடுத்தால் உன் தந்தைக்கு எவ்வளவு பெருஞ்செலவு என்பது உனக்கு தெரியுமா? நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் நாம் விரைவில் நடுத்தெருவுக்கு வர வேண்டியதுதான். நரேன், வர வர உன் பேச்சு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இரு உன்னை அறையிலேயே அடைத்து வைக்கிறேன். அம்மா அறையில் அடைத்து பூட்டுகிறாள். ஜன்னல் வழியாக அங்கே நின்று கொண்டிருப்பவர்களை அழைத்து அவற்றை கொடுக்கிறார். அடேங்கப்பா, அந்த சின்னஞ்சிறு வயசிலே இவ்வளவு பக்குவப்பட்டவனதா? நினைத்தாலே பிரமிப்பாக இருக்குது. அக்கா, இனி நானும் அவர் வழியே நடக்கப் போகிறேன். நடக்கப் போகிறேன் என சொல், அவர் வழியில் என்று சொல்லாதே. கிராதகா, நேற்றிரவு உன் உணவை உண்டு எனக்கு கொடுத்த என் பங்குடுவையும் விழுங்கிய சாப்பாட்டு லாபம் தானே நீ தடியா? ஐயோ அப்பா, போதும் போதும், நிறுத்துங்கள். உங்கள் கதையை பிறகு பார்க்கலாம். நரேனின் சிறுவயது சம்பவம் ஒன்றையும் கூறுகிறேன், கேளுங்கள்.
நம் நரேன் அந்த சிறு வயதிலேயே மூட நம்பிக்கைகளை சாடியவன். கண்களால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவன். அப்படிப்பட்ட நம் நரேன் ஒரு நாள் ஒரு மரத்தில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வயதான முதியவர் ஒருவர், அடே பையங்களா, இங்கு ஏன் விளையாடுகிறீர்கள்? இந்த மரத்தில் ஒரு பெரிய பூதம் உள்ளது, அது உங்களை விழுங்கிவிடும். உடனே ஓடுங்கள் இங்கிருந்து. ஐயோ, பூதம் பூதம், ஓடுங்கள் ஓடுங்கள். நண்பர்களே, நில்லுங்கள். இந்த மரத்தில் பூதம் இருந்திருந்தால் இந்நேரம் பூதம் நம்மை சோதித்திருக்கும். இந்த மரத்தில் பூதமும் இல்லை, பேயும் இல்லை. யாராவது ஏதாவது கூறினால் அதை அப்படியே நம்பாதீர்கள். நம் மனதில் உள்ள பயம்தான் நம்மை பிடிக்கும் பூதம். எனவே அந்த பயத்தை விடுங்கள். பார்த்தீர்களா, நம் நரேனின் கூர்நோக்கு பார்வையும் சிந்தனையும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்னும் குரலுக்கேற்ப தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டிய மகான் அவர். உண்மைதான் அக்கா, இனி நானும் அவர் நரேனின் வழியிலே நடப்பேன். அடே, அங்கே பார் வெள்ளை காக்கை. எங்கே எங்கே? அக்கா பார்த்தாயா, இவன் இப்போதுதான் நரேன் வழி என் வழி என்றான். ஆனால் வெள்ளை காக்கை பார் என்றதும் தேடுகிறான். போதும் போதும் நிறுத்துங்கள். நம் நரேனை உலகமே திரும்பி பார்த்த தருணம் ஒன்றை கூறப்போகிறேன், கேளுங்கள். சொல்லுங்க அக்கா, கேட்க ஆவலாக உள்ளது. உங்களுக்கு எல்லாம் தியானத்தை பற்றி என்ன தெரியும்? உட்கார்ந்துட்டே தூங்குவாங்களே, அதுவா? அடே மடையா, தியானத்தை கிண்டல் செய்யாதே. தியானம் என்னவென்று நான் கூறுகிறேன். நம்மளை ஏதாவது வேலை செய்ய கூப்பிடும் போது காதல கேட்டாலும் கேட்காத மாதிரி குத்துக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறது தான் தியானமாடா. அடேகளா, நிறுத்துங்கள். தியானம் என்றால் என்னவென்று சற்று அங்கே பாருங்கள். நண்பர்களே, நாம் என்ன விளையாட்டு விளையாடலாம்? போடும் பந்தாட்டம் விளையாடலாமே. வேண்டாம் நரேன், வேற ஏதாவது விளையாடலாம். அட போப்பா, அதில் எப்போதும் உனக்கே வெற்றி, அதில் நீ மட்டுமே ராஜா. சரி, அப்போ ரிஷி கொடுங்க. சரி சரி சரி. அப்போ என்ன? அவரவரிடம் சொல்லிவிட்டார்கள். சிறுவர் தியான நிலையில் அமர்கின்றனர். சற்று நேரத்திற்கெல்லாம் சிறுவர் உட்கார முடியாமல் நெளிகின்றனர். கண்களை திரண்டு ஒவ்வொருவராக பார்த்து சிரித்து கொள்கின்றனர். அப்போது கொடிய விஷம் உள்ள நாகம் ஒன்று வருகிறது. நரேன் இன்னும் தியானத்திலே உள்ளார். ஐயோ, பாம்பு பாம்பு, ஓடுங்கள் ஓடுங்கள். பிள்ளை பிள்ளை, கொடிய நாகம், உடனே எழுந்திரு. பாம்பு உன்னை நோக்கிதான் வருகிறது. பாம்பு மெதுவாக நரேன் அருகில் சென்று அவரை உற்று நோக்கியது. சில வினாடிகளில் எந்த தீங்கும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு சென்றது. அக்கா, இந்த கதையை கேட்கும் போதே எனக்கு புல் அரிக்குது. அக்கா, பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்களே. ஓ, இதுதான் இளம் கன்று பயம் அறியாதது என்பதா? அந்த சிறு வயதிலேயே பயத்தை வென்று பயத்திற்கே பயத்தை காட்டியவர் நம் விவேகானந்தர். நான்லாம் சந்திரமுகி படத்துல வர பாம்பை பார்த்து ஒரு வாரமா தூங்கல. சரி சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஒரு 6-7 வயசுல என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க பள்ளியில? நான் ஆனாவன் எழுத முயற்சி செய்துட்டு இருந்தேன். நான் ஏபிசிடி தப்பு தப்பா எழுதி என் ஆசிரியர்கிட்ட கொட்டு வாங்கிட்டு இருந்தேன். நான்லாம் 2ஆம் வாய்ப்பாடு சொல்ல தெரியாம என் கணக்கு வாத்தியார்கிட்ட பிரம்பால அடி வாங்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம நரேன் எப்படிப்பட்ட குழந்தைன்னு தெரியுமா? 6 வயசுலேயே ராமாயணமும் மகாபாரதமும் அவருக்கு அத்துப்படி. முழு இலக்கண பாடத்தையும் கரைச்சு குடிச்ச மகா புத்திசாலி. அவங்க அம்மா அவரை உட்கார வச்சு புத்தகங்களை வாசிக்க அதை அப்படியே மனசுல உள்வாங்கி பதிய வச்சிடுவாரு. இவரோட நினைவாற்றலை கண்டு இவரோட ஆசிரியர்களே வியந்து போவாங்களாம். அடே அப்பா, அப்ப நம்ம விவேகானந்தரை குட்டி கம்ப்யூட்டர்னு சொல்லுங்க.
உண்மைதான், நம்ம நரேன் படிப்புல மட்டும் சுட்டி இல்லை, அந்த சின்ன வயசுலேயே சிலம்பாட்டம், குத்துச்சண்டை, உடற்பயிற்சின்னு எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு சரஸ்வதி தேவியின் செல்ல பிள்ளையா வலம் வந்தாரு. அது மட்டுமா, நம்ம நரேன் தினமும் பள்ளிக்கு அவங்க அப்பா பரிசா வாங்கி தந்த குதிரையில தான் போவாராம். அவர் அப்படி குதிரையில போறத ஊரே வியந்து பார்க்குமா, யார் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு. ஆனா அப்ப அவங்க யாருக்கும் தெரியல, இவன் தான் நாட்டையே ஆள போற சிங்கக்குட்டின்னு. அக்கா, அவரது பெருமைகளை கேட்க கேட்க மனசு ரொம்ப குளிருது. இன்னும் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குக்கா. இதற்கே இப்படி சொல்லிட்டா எப்படி? இன்னும் கேட்டா மனசு மட்டுமா குளிரும், நீயே சொர்க்கத்திற்கு போனது போல உணர்வாய். அக்கா, விவேகானந்தரை எழுச்சி நாயகன், விடிவெள்ளி, இளைஞர்களின் தலைவர் அப்படியெல்லாம் சொல்றாங்களே, அது எப்படிக்கா அவருக்கு அவ்வளோ துணிச்சலும் தைரியமும் வந்தது? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவர் சிவனின் அம்சம். அர்த்தநாரீஸ்வரரை போல சக்தியின் தைரியமும் நம்மப்பன் சிவனின் தியான ஞானமும் ஒருங்கே பெற்றவர். என்னடா தனியா ஏதோ சிந்திக்கிற? இல்லடா, நான் ஒரு முறை எங்க வீட்டு கண்ணாடியில என் முகத்தை பார்த்தேனா. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சு? 10 நாள் படுக்கையில படுத்தேன். டேய், இப்பதான் நினைவுக்கு வருது, நம்ம நரேனுக்கும் ஒரு மிரர் ஸ்டோரி உண்டு. நரேன், என்னப்பா ஏதோ யோசிக்கிறாய்? ஒண்ணுமில்லனாலே ஏதோ இருக்கு, சொல்லுப்பா, என்ன கேட்கணுமோ கேளு. அப்பா, தப்பா நினைக்காதீங்க, ஆனா நீங்க எனக்கு எந்த சொத்துமே சேர்த்து. நரேன், அதோ இருக்கே அந்த கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. நரேன் கண்ணாடியில் தன்னை பார்க்கிறார். புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா, நானே எனக்கு சொத்து, பெரும் சொத்து என உணர்கிறேன். என் உடல் பலமும் உள்ள பலமுமே எனக்கு நீ கொடுத்த சொத்தப்பா. சீரிய உடலும் தெளிந்த நல்லறிவும் நம் வாழ்க்கைக்கு உதவும், சரிதானே அக்கா? அதே அதே. அக்கா அக்கா, என்னடா சொல்லு. ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் இருந்த தொடர்பு என்னக்கா? ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்த, ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரம சமநிவ உன்முக தரிசனம் கண்டார். ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்த, ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரம சமநிவ உன்முக தரிசனம் கண்டார். சிவனின் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா, நீ ஸ்ரீ குருதேவர் மானிடரில்லை மாணவ வேடம் பூண்டாய். சிவனின் அம்மானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா, நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மாணவ வேடம் பூண்டாய். மாணவ வேடம் பூண்டாய், மாணவ வேடம் பூண்டாய். பொதுவா சீடன் தான் குருவை தேர்ந்தெடுப்பாரு, ஆனா இங்க குருவே சீடனை தேர்ந்தெடுத்தாரு. அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம விவேகானந்தர். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு நரேனிடம் மிகுந்த அன்பு இருந்தது. அதே போல் நரேந்திரனும் அவரிடம் ஸ்ரத்தையும் பக்தியும் கொண்டிருந்தார். குருவிற்கும் சீடனிற்கும் உள்ள உறவு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவுனா அப்போ விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கிட்ட பயப்படுவாரா? டேய் மண்டு, மக்க பிள்ளை தாண்டா ஆசிரியரை பார்த்து பயப்படுவா. நம்ம நரேன் ஆசிரியர் மேல வைத்திருந்தது பக்தி, அன்பு. அன்பு இருந்தாதான் அறிவு ஒளியை பெற முடியும். அக்கா, விவேகானந்தர்னா என்ன அர்த்தம்? நம்ம நரேன் எப்படி விவேகானந்தரா மாறினாரு? ஒரு நாள் ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில் வலி ஏற்பட்டது. அவர் உடல் மோசமாகியது. அப்போது நம்ம குருவிற்கு தொண்டை வலி அதிகமாக விட்டது. நம்ம என்ன செய்வது? நாம எவ்வளவு பச்சிலை மருந்து கொடுத்தும் அவருக்கு சரியாகவில்லையே. நண்பரே, நாம எப்படியாவது நமது குருவை காப்பாற்றியாக வேண்டும். அவரே நமக்கு தாயும் தந்தையும் ஆவார். எல்லா கடமைகளையும் சோர்வில்லாமல் செய்வோம். குருப்பணியே இறைப்பணி என்பதை நினைவில் கொள்ளு. ஓய்வு நேரத்தில் தியானத்தில் ஈடுபட்டனர். குருவே, ஆழ்ந்த தியானமே இறைவனை காணும் வழி அல்லவா? எனவே எனக்கு தியான நிலையிலேயே மூழ்கியிருக்கும் அருளை
கமிஷனர் சிறிது நேரம் மௌனம் காத்தார். இதோ பார், உன்னால் ஆக வேண்டிய பணிகள் நிறைய உள்ளன. அவற்றை செய்து முடித்த பின்னரே மனிதானே மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். மனிதானே மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். பாரத தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன். பாரத தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன். வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதானே மனிதானே மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். இப்ப புரியுதுக்கா, ஞானத்தின் பொருள் விவேகம். அதனால்தான் நரேன் விவேகானந்தர் என அழைக்கப்படுகிறார். சரிதானேக்கா? சரியாக புரிந்து கொண்டாயே, உனக்கும் ஞானம் வந்து விட்டது. அக்கா, கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்களே, அது என்னக்கா? எனக்கு தெரியும். அந்த குழந்தை தான் பரமஹம்சர், ரிஷி தான் விவேகானந்தர். சரிதானக்கா? மிகச்சரி. ஏங்கா, கதை பார்த்தாச்சு, பாடலும் பாடியாச்சு, ஆடல் பாடல்னு எதுவும் இல்லையாக்கா? ஆடல் தானே, அதையும் ஏன் குறை வைக்கணும்? இந்த நவராத்திரி விழாவை சிறப்பிக்க ஒரு சிறிய ஆடல் பாடல் இதோ உங்கள் பார்வையில்.
இறைவன் இருக்கும் இடம் மட்டும் கோவில் அல்ல, இரக்கம் இருக்கும் இடமும் கோவில்தான். எந்த இடத்தில் மனிதநேயமும் திறமையும் தைரியமும் ஒருங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என் குரு காட்டிய வழியை நான் பின்பற்றது போல நான் காட்டிய வழியை பின்பற்றும் என் சீடர்களை பார்க்கும்போது என் மனம் நெகிழ்கிறது. அனைவருக்கும் என் நன்றி. உங்கள் பணி தொடர என் வாழ்த்துகள். அப்புறம் நீங்கள்லாம் கேட்டது போல ஆடல் பாடல்னு பல கலைகளை கலந்து சுவையான கூட்டாஞ்சோறு படைச்சாச்சு. இப்போ இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வந்தனம் பாடி வில்லுப்பாட்டை முடிப்போமா? எங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்தனம் பாட்டை பாடுங்க. வாழியவே பல்லாண்டு காலம் ஆன்றோரும் சான்றோரும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இங்கு வந்தோரும் கேட்போரும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எழுச்சியின் நாயகன் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் நம் கொடைவள்ளல் புகழும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் சிவசுவாமி ஐயர் புகழ் வாழியவே, வாழிய 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 வாழியவே.